ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், நேற்று பியூஷ் கோயல் கூட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களோட சீட் ஷேரிங் நடந்ததா செய்தி வந்தது. அதுல உடன்பாடு எட்டாததுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்க போயிருக்காரு. என்ன நடக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களா? எடப்பாடி டெல்லிக்கு போறது பாஜகவுக்கு ஒரு பெருமை தான். அவர் போறாரு. பட்டு யார் வென்றார் யார் தோற்றாருங்கிறது ஷீட் ஷேரிங் வரும்போது தான் தெரியும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எடப்பாடி 2024 மோடியை டிச் பண்ண மாதிரி 29 டிச் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற இதைத்தான் ஒரு மோடி லாயலிஸ்டாக மோடிக்கிட்ட எங்கள் கருத்தை சொல்லியிருக்கோம். இன்னும் தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அவர் ஹீரோவாக முன்னிறுத்தி அவர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஜெயலலிதா ஊழல், எடப்பாடி தற்கொலை, அதெல்லாம் கடுமையாக சொல்லி மாற்றம்னு அவர் எடுத்த வாக்கு 18. அதில் பாஜகவின் தாமரை வாக்கு 11.4. அதற்குரிய சீட்டு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற அளவுக்கு சீட்டு வேணுங்கிற கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இதில் பேசக்கூடாது, ஏன்னா பேசினா கூட்டணியை பாழ்படுத்துறாரு, ஸ்பாயில் பண்ணுறாரு, உடைக்க பார்க்குறாருங்கிற கெட்ட பேர் அவருக்கு வரும். ஸோ அந்த கெட்ட பேர் வராமல் திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசி இன்னைக்கு கூட நோ பிரதர் ஒய் பிரதர்னு போட்டு ஸ்டாலின் ராகுல் இதை அவர் முன்னெடுக்கிறாரு. பட் அவர் 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வேணுங்கிறத அங்கே கொடுத்துருக்கிறார். அதில் அவர் தெளிவாகவே தன்னோட கருத்தை பிஎம்ஓக்கு சொல்லியிருக்கிறாப்புல. பலத்துக்குரிய சீட்டுங்கிறது தான் பாஜகவின் ஒரு நிலைப்பாடாக இருக்குது. 3.7 டாக்டர் தமிழிசை எடுத்ததுக்கு 20 சீட்டு வந்தது. இப்போ 11.4 வரை எடுத்ததுனால அதோட 3 மடங்கு 50 சீட்டு 60 சீட்டுங்கிற அளவுல எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் இப்போ இழுத்துக்கிட்டு இருக்குது. பத்திரிகையில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் சும்மா கற்பனையாக ஏடிஎம்கே ஐடிவிங்காரங்க சும்மா ஊடகத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டு பாஜகவே குறைச்சி தான் கேட்குறாங்கிற மாதிரி ஒரு கருத்தை. நானும் அதான் கேட்க போறேன். பாஜகல இருந்து யாருமே எங்களுக்கு அதிக சீட் வேணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி நம்ம பார்க்கவே இல்லை. நயனா நாகேந்திரன் கூட எங்களுக்கு சீட் முக்கியம் இல்லை, கோஆர்டினேஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. வினபிலிட்டி சொல்றாரு. எடப்பாடிக்கு என்ன வினபிலிட்டி இருக்கு? எடப்பாடி தான் வினபிலிட்டி இல்லைன்னு தேமுதிகவே திமுக அணிக்கு போயிட்டாங்களே. ஸோ வின்னபிள் சீட்டுங்கிறத விட பெர்சன்டேஜ் கரெக்டாக வரணும், அதில் ஜெயிக்கிற சீட்டுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா பெர்சன்டேஜ் குறைவாக போச்சுன்னா அவர் 2021 பெர்சன்டேஜ் குறைவாக போனதுனால 2.7 போனதுனால 24 கலத்தி விட்டுட்டாரு. அதே மாதிரி 26லையும் பாஜக வாங்கக்கூடிய வாக்கு சதவீதம் குறைவாக போச்சுன்னா 29 கலத்தி விட்டுருவாரு. அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஆட்டு விஜய் ஒரு ஃபோல்ஸாக வர விடாமல் அடிச்சுன்னு இருக்கணும். ஏன்னா விஜய் ஒரு ஃபோல்ஸாக வந்தால் அவர் வரும்போதே பிறக்கும் போதே அழும்போதே மோடி தீய சக்தி, கொள்கை எதிரி, ராகுல் நல்லவர் தூயவர்னு பிறக்கும் போதே குரலே அந்த மாதிரி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைய வளர விடுறது ஆபத்துங்கிறதுல டெல்லி தலைமைக்கு நாங்கள் எங்கள் கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ விஜய் ஒரு அரசியல் சக்தியாட்டு 26 ஆகி எடப்பாடியும் பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு கொடுத்து அந்த ஓட்டுக்களை அவர் கைவசப்படுத்திட்டாருன்னா எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து ராகுல் காந்திக்கு 29 ஆஃபர் கொடுக்கலாம். ஏன்னா ராகுல் காந்தி இன்னைக்கு ஸ்டாலின்ட்டு எல்லாம் கொஞ்சம் முரண்பட பார்த்தா இப்படி ஏதோ திட்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். 24 20 சீட்டு ஆஃபர் கொடுத்தாரு என்றாலும் எடுத்துக்கல. இப்போ 29 விஜயும் சேர்த்துக்கிட்டு கொடுத்தாங்கன்னா ஒருவேளை எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது பாஜக இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும். ஸோ காங்கிரஸே பேரம் பேசும்போது பாஜக கடுமையான சீட்டை வாங்கணுங்கிறதா நம்ம போன்றவர்கள் டெல்லி தலைமைக்கு சொல்லக்கூடிய. நேற்று பியூஷ் கோயல் கூட நேற்று நடந்த கூட்டத்தில் சீட் ஷேரிங் தான் டிஸ்கஸ் பண்ணாங்களா, இல்லை வேற எதுவும் ஒன்றும் இல்லைங்கிற கருத்தை பிஎஸ் கோயல் சொல்லும்போது சீட் ஷேரிங்கில் முத பாஜகவும் கொஞ்சம் கணிசமான சீட்டை கேட்குறாங்கிற ஒரு தோற்றமும் நம்பிக்கையும் வருது இதில். ஏன்னா ஸ்டேட் பிஜேபிக்காரங்க யாருமே அதிக சீட்டு கேட்க விருப்பமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சீட்டில் தான் தமிழிசையிலேருந்து நயனார்லேருந்து எல்லாருமே இவர் சீனிவாசன்லேருந்து அதில் தான் அவங்க கரு நாகராஜன்லேருந்து இன்னைக்கு கரு நாகராஜன் அமைப்பு பணியில் ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் போடுவாங்க. ஆர்எஸ்எஸ் இல்லாத ஒருத்தரை பொறுப்பாக போட்டிருக்கு ஆர்எஸ்எஸ் அதில் நாளைக்கு அமைப்பு பணிங்கிறதுல அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு நாகராஜன் கிடைச்சிருக்கு. அவரும் அப்படி தான் மயிலாப்பூர் சீட்டு தானே கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறாரு. மயிலாப்பூர் அல்லது டி நகர் கிடைக்கும்னு எதிர்பார்க்க அந்த கட்சியில் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒர்க்கர் தான் வரும். ஸோ எல்லாருமே நம்பர் ஆஃப் சீட்டை பற்றி அவங்க யாருக்குமே கவலைப்படலை. அவங்க எதிர்காலம், அவங்க ஒரு எம்எல்ஏ எல்லாமே 60+ இருக்கிறாங்க. அப்போ அவங்க எதிர்காலம் அவங்களுக்குள்ள ஒரு வாய்ப்பு என்னங்கிறதான் பார்க்குறாங்க. அண்ணாமலை 40 வயது, அவர் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் பாஜக மூலமாக எதிர்பார்க்கிறாரு. ஸோ
பாஜக ஒரு 8-10 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு சக்தியா இப்போ உருவானாதான் அது ஒரு சிஎம் கேண்டிடேட்டாட்டு தமிழ்நாட்டில் வரக்கூடிய ஒரு சக்தியாட்டு தன் காலத்தில் அது உருவாகும்னு ஒரு லீடர் மெட்டீரியலா அண்ணாமலை மட்டுமே யோசிக்கிறாரு. மற்றவங்க அவர் தன்னை எம்எல்ஏ கேண்டிடேட்டா இல்லாம ஒரு லீடர் மெட்டீரியலா தமிழ்நாடு பிஜேபியோட ஃபேஸா மாறணும்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காரா தொடர்ந்து? கண்டிப்பா அதுல தான் அவர் நிற்கிறாரு. அவர் பிஜேபிக்கு அப்படி ஒரு பேஸ் கிடைச்சிடக்கூடாது, அவர் ஒரு ஆளாயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே பிஜேபிக்கு குறைஞ்ச சீட்ல இது பண்ணணும், அவர் தலைவர் போஸ்ட்ல இருக்கக்கூடாதுங்கிறது எடப்பாடியும் அவங்க தரப்பும் வந்து தெளிவா இருக்கிறாங்க. ஆனா இப்போ 2021ல எடப்பாடிக்கு இருந்த ஹோல்டு வந்து இப்போ போயிடுச்சா? எதனால கேட்கறேன்னா, இப்போ நேத்து கூட பியூஷ் கோயல் கூட நடந்த பேச்சுவார்த்தையில 10ஓட 11 எடப்பாடியை உட்கார வச்ச மாதிரி ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் டைம் சீட் ஷேரிங்கிறது எடப்பாடி தலைமையில நடந்தது, இந்த வாட்டி மொத்தமே பிஜேபி தலைமையில நடக்குது. ஸோ எடப்பாடி தன்னோட ஹோல்டை லூஸ் பண்ணிட்டாரா? அன்னைக்கு இரட்டை தலைமை சிஎம்மா இருந்தார், இன்னைக்கு ஒற்றை தலைமையா நிறைய இடங்களில் டெபாசிட் இழந்தவரா இருக்கிறாரு. இவரை 3வது தள்ளக்கூடிய ஒரு சக்தியில பாஜக இருக்குது. இடைத்தேர்தலில் பாஜக 2வது வந்திருக்கு, ஒரு 4வது போயிருக்கிறாரு. அன்னைக்கு பாஜக நாம் தமிழர் கீழே நோட்டாவுக்கு கீழே போச்சு எங்க ஆர்கேனார்ல. இவர் வந்து 2வது வந்தார். 2வது வந்ததுனால ஆட்சிக்கு பாதிப்பு இல்லைங்கிற நான் தான் சொன்னேன். நான் தான் 2வது வந்ததுனால ஆட்சி கவலாதுன்னு சொன்னேன். இப்பெல்லாம் நினைச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு உண்மையா கரெக்டா சொல்லியிருக்கோங்கிறது தெரிய வருது. 60 நாள் ஆட்சியை கவிழ்ப்பான்னு இன்னொரு சொன்னார். 60 நாள் ஆனாலும் இதைத்தான் சொல்லுவார், கவர்மெண்ட் வில் கோங்கிற கருத்தை சொன்ன. அப்போ காரணம் 2வது வந்தார் அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு மெரிட் எல்லாம் அப்போ அன்னைக்கு ஆளுங்கட்சி 2வது வந்தது சட்டமன்ற இடைத்தேர்தலில், இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் டெபாசிட் வந்திருக்கிறாரு, பல இடங்களில் 3வது போயிருக்காரு, சீமானு கீழே போயிருக்காரு. தென் மாவட்டத்தில் சீமானு கீழே இவருக்கு 7 வேட்பாளர்கள், சீமானுக்கு 10 வேட்பாளரோட 30,000 ஓட்டு குறைவு. சீமானும் பிரைம் மினிஸ்டர் இல்லாதவர் தான். இது எல்லாமே டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம்ம போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸ் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ அவர் வந்து தான் பழைய அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுகன்னு ஒரு இது பண்ணி பாஜக சிறிய கட்சின்னு சொல்லி தொகுதி பங்கீட்டை பண்ணிடக்கூடாது, பலத்துக்குரிய பங்கீடு வேணுங்கிறது தமிழக பாஜகவில் எம்எல்ஏ சீட்டு வேணும்னு சொல்லக்கூடிய தலைவர்களால் அழுத்தம் கொடுக்கப்படலை. பாஜக அங்கே வளரணும், மோடி 29 ஏமாந்துடக்கூடாது, அண்ணாமலை ஒரு தலைவராக நிற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன சாதிக்க போறாங்க, எப்படி பண்ண போறாங்கிறது சஸ்பென்ஸ் தான். சூசிங் த ஃபோரம் டாசிங் த காயின்ங்கிற மாதிரி தலை விழுதா பூ விழுதாங்கிறத பார்த்து தான் அறியணும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து எடப்பாடி கையில ஹோல்டு இருந்துச்சு, தேவைப்பட்டா இருங்க இல்லாட்டி போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிஜேபியை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற அளவுக்கு ஒரு பொசிஷன்ல இருந்தாரு. இந்த வாட்டி அப்படி இருக்கிறாரா? இப்போ ஒருவேளை இவரால இல்ல, இந்த வாட்டி அவர் வந்து அண்ணாமலைக்கு வாக்குல வந்து அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி தன்னை 3வது தள்ளிடுவாரோங்கிறத பயந்தார். அதுதான் உள்ள வந்தார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே வராதவர் சட்டமன்ற தரத்திற்கு ஏன் வர போறாரு? நீங்க பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்றீங்க. பார்லிமெண்ட்னா மோடிக்கு ஓட்டு வரும், சட்டமன்றம்னா ஓட்டு வராதுங்கிறது உங்க பார்வையா இருக்குது. அப்போ ஏன் நீங்க பார்லிமெண்ட்டுக்கே வராதவங்க சட்டமன்றத்துக்கு ஏன் வரீங்க? அண்ணாமலை சீமான பிஎம்ஓ அவர் முயற்சி ஆடி டீமோட கருத்து உருவாக்கம் எல்லாம் சேர்ந்து சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிட்டா நம்ம 3வது போயிடுவோம். இப்போவே நம்ம தென் மாவட்டத்தில் சீமானோட 30,000 ஓட்டு கம்மி, நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாம் சீமான் பக்கம் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் அச்சப்பட்டு தான், அண்ணாமலையோட அரசியல் நகர்வுகளுக்கு அச்சப்பட்டு தான் பாஜகவில் வந்து சேர்ந்தார். அப்போ அவர் கண்டிஷன் இல்லாமல் வந்து சேர்ந்தவர்கிட்ட சரியான சீட்டை வாங்கணுங்கிறது தான் சத்யன் குருமூர்த்தினாலும் சரி, அண்ணாமலைனாலும் சரி, என் போன்றவர்களாலும் சரி பாஜக கிட்ட ஒரு எங்கள் கருத்தை தொடர்ந்து தெரிவிச்சுட்டு இருக்கோம். என்றாலும் அவர் கில்லாடி சிம்மலை அரசியல் ராஜதந்திரி எதையாவது சொல்லி எடுத்து பாஜகவை சமாளிச்சிருவாரு. தமிழக பாஜகவில் ஒரு தரப்பு கூட்டணி உடஞ்சிடக்கூடாதுன்னு அவர் கருத்துக்கு கடுமையான ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நம்மளால ஸ்ட்ராங்காக பாஜக இதில் சாதிச்சிருவாங்க, சீட்டை வாங்கிடுவாங்கன்னு ஆணித்தரமாக சொல்ல முடியல. இப்போ ஜனநாயகன் மேட்டரில் கூட நம்ம சொல்லிட்டோம், விஜய்க்கு அடி உண்டு, விஜயை வந்து இதாக தான் ட்ரீட் பண்ணுவாப்பில், பேசவே முடியாத அளவுக்கு விஜய் அடிப்பாங்கங்கிறத சொன்னோம். 8ஆம் தேதியே நியூஸ் 18ல் சொன்னோம். இன்னொரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி விஜய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கும்னு சொன்னோம். நம்ம கருத்து வந்து இன்னைக்கு தமிழிசை, நயினார், ஆரம்பத்தில் அண்ணாமலை, கவர்னர் ஆஃபீஸில் கொடுத்த இம்பார்ட்டன்ஸு, பிஜேபி யூடியூபர்ஸ் எல்லாம் விஜய் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே மீறி மோடியை பொறுத்தவரையில் விஜய் ஒரு தீய சக்தி, ஒரு மதவாத சக்தி, ஒரு அர்பன் நக்சலைட்டு, கன்வர்ஷன் லயலா கன்வர்ஷன் குரூப்பு, இதை அடித்து உடைக்கலைன்னா அது 29ல் மோடிக்கு எதிராக வந்து நிற்கும், அதை விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவை மோடி எடுப்பார்னு நம்ம கணக்கு போட்டோம். நமக்கு தலைமையிலேருந்து சில செய்திகள் வந்தது, அதன் அடிப்படையில் நம்ம பேசணும், சொன்னோம், ஜெயித்தோம். விஜய்க்கே ஷாக்கு தான், விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் ரவீந்திர துரைசாமி அடிச்சுட்டான்னு சோதரர் ஜோசப் விஜய் பதறிட்டு தான் இருக்கிறார். அது நம்ம சொன்னோம், அடித்தோம், தட்டணும், தூக்கணுங்கிற மாதிரி ஜனநாயக படத்தில் விக்கெட்டு விழுந்தது.
இது நமக்கு டெல்லியில் சொல்கிற தகவல் சொல்லக்கூடியவங்களே, சார் என்ன சார் உங்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டணியை விட்டுறக்கூடாதுன்னு நிற்கும்போது என்ன சார் சீட்டு சார், எதுவும் கமிட் பண்ணிடாதீங்க, வர்றது வரட்டு, பார்த்து சொல்லுங்கள் சார், உங்கள் கிரெடிபிலிட்டி போயிடாம அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்ட்ராங்காக இந்தந்த காரணத்துக்காக வாங்கலைன்னா 29 காலி பண்ணிடுவார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத நாம ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்கோம். எடப்பாடியோட ஹோல்டு நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எடப்பாடியோட ஹோல்டு டெல்லியில இருந்தாலும் ஸ்டேட் பிஜேபியோட ஹோல்டு ஃபுல்லா எடப்பாடிகிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஸ்டேட் பிஜேபி எல்லாமே தமிழிசெல்லாம் கெஞ்சினாங்கல்ல, கூட்டணி சொல்லவே கூடாதா அண்ணான்னெல்லாம் எடப்பாடிகிட்ட கெஞ்சினாங்கல்ல. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சீட்டு அவங்களுக்கு கிடைச்சா போதும், பாஜக அங்கே நின்னா என்ன, மோடி 29ல் பிஎம்ஆ வர்றதை பற்றி உள்ள சீட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. அண்ணாமலைக்கு மட்டும்தான் அந்த அக்கறை இருக்குது. மற்றபடி ஒரு உறுப்பினராட்டு மோடி 4வது முறையும் பிரதமராக வர்றதுக்காக இந்தியா ஃபுல்லாக நாலேஜ் ஒர்க்கையும் கான்டாக்டையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய நமக்கும் அந்த அக்கறை இருக்கு, அவ்வளவுதான். இல்ல தமிழ்நாட்டுக்கு வர மோடி அவரோட பிஜேபி அரசியலை தான் டீப்பா பண்றாரு. திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாரு, விளக்கேத்தாததுக்கு டிஎம்கேவை கண்டனம் பண்றாரு. அது போக எடப்பாடி பேரே சொல்லாம என்டிஏ அரசுன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த பாயிண்டை எடுத்து பேசுறதுக்கு தமிழ்நாடு பிஜேபி ஏன் பயப்படுது? யார் வாயில இருந்து என்டிஏ ஆட்சினே வர மாட்டேங்குதே, என்ன காரணம்? அது அவங்க நாளைக்கு கூட்டணி வந்தா அதிமுக ஓட்டர்ஸை எடப்பாடி கண்ணை காட்டிட்டு தோக்கடிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா தோத்துருமோன்னு பயப்படுறாங்க. இல்ல என்டிஏ ஆட்சின்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்களே ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. பிஜேபிக்கு அந்த பயம் இருக்குங்கிறீங்களா? இது மோடி படத்தை போடாம ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்க. அண்ணாமலையே 2021 அப்படி பண்ணாதான் செய்திகள் உண்டு. அந்த அண்ணாமலை தான் மோடி பிரதமர்னு பல இடங்கள்ல எடப்பாடியை டெபாசிட் ஆக செய்திருக்கிறார். ஓகே, இல்ல பிஜேபிக்கு அந்த பயம் இருக்குதா? ஸோ அதனால அந்த 24 ஓட்டுக்குள்ள பலத்தை வாங்கணுங்கிறது தான் டெல்லியில ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆர்எஸ்எஸ் இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. என்டிஏ ஆட்சின்னு இவங்க பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்களா இல்ல அப்படி சைலண்டா தான் தமிழ்நாடு பாஜக செயல்படுவாங்களா? அது இன்னும் வர நாட்கள்ல ஷீட் ஷேரிங் பிறகு தான் சொல்ல முடியும். அதுல என்டிஏ ஆட்சியை முன்னெடுக்கணுங்கிறது தான் நம்ம போன்றவர்களோட விருப்பம். அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யறோம். மீண்டும் சொல்றோம், ஜனநாயக விஷயத்துல தட்டணும் தூக்கணுங்கிற மாதிரி எங்களுக்கு ஆணித்தரமா இதை சொல்ல முடியல. ஏன்னா ஏற்கனவே ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம சொன்னது கரெக்டுங்கிறது 24 எடப்பாடி நிரூபிச்சுட்டாரு. ஆனா ஃப்ரீஸ் பண்ண முடியாம போயிட்டோம்ல. அப்போ ஒரு இடத்துல அடி வாங்கினோம்னா அடுத்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா ப்ளே பண்ணும் இல்லையா? பட் எங்க கருத்தா சொல்லிட்டோம், பலத்துக்குரிய சீட்டு வரலன்னா ஓட்டு வராது, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது எடப்பாடி பழனிசாமிங்கிறது கருத்தே நாங்க அந்த கண்டிஷன் அப்ளைங்கிற மாதிரி அதையும் சொல்லிட்டோம். ஆனா இப்ப மோடி இங்க வராரு, அவரோட யூஸ்வலான பாலிடிக்ஸ் ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ்ல ஹிந்து அப்பீஸ்மெண்ட்ங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. அது ஃபீல்டுல ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறாங்களா இல்ல ஒர்க் அவுட் ஆகாட்டியும் பரவாயில்ல நம்மளோட விஷயத்த இறங்கி அடிப்போம், ஏடிஎம்கேவை சாஃபனைஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்கல்ல? ஏடிஎம்கே சஃபனைஸ் பண்ணுங்கிறதான் இதுல நிற்குது. ஏன்னா பெரியார் படத்தை அவங்க கொண்டு வச்சிருக்க கூடாது, ஒரு வந்ததும் டக்குன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. திருப்பரங்குன்றத்துக்கு மோடி தெளிவா போறாரு. போலரைசேஷன் பண்ணணும்னா தனிச்சு நின்று பண்ணணும். இப்போ சீமான் தெலுங்கர் தமிழர் போலரைசேஷனை பிரமாதமா பண்றாரு. திராவிட பொங்கல்னா தமிழ் பொங்கலுங்கிறாரு. அருந்ததியர் பிரியாட்டினா பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு கூட்டி கொடுன்னு சொல்றாப்புல. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லி அதை அடிச்சு இது பண்றாப்புல. தென் ஜிடி நாயுடு பாலம்னா உடனே எதுக்குறாருன்னு சொன்னா தனிச்சு நிற்கிறதுனால அவர் போல்டா அந்த இதை போலரைஸ் பண்ண முடியுது. அது பாஜகவும் தனிச்சு நின்னா இந்துத்துவா இதுக்கெல்லாம் ரொம்ப ஹெவியா எடுக்கலாம். ஆனா கூட்டணியில் நின்று இந்துத்துவா எடுக்கிறாங்கன்னா எடப்பாடியும் ஒரு காஸ்ட் கான்ட்ராடிக்ஷனை டைல்யூட் பண்ணதுக்கு 2 ஜாதி கட்சியா போயிட்டுங்கிறத டைல்யூட் பண்றதுக்கு இந்து கன்சால்டேஷனுக்கு போவோம், இந்து இதை எடுங்கிற மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் வேலுமணி தங்கமணி போன்றவங்கெல்லாம் அதை எடுத்தாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஜாதிய முரண்பாடை நம்ம இந்துத்துவாக்குள்ள போறது அது கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கிறாப்புல. அதுதான் நானும் சொல்றேன். அவங்களுக்கு 2 ஜாதி கட்சிங்கிறது பெரிய மைனஸ், முக்குலத்தூர் எதிர்ப்பு மைனஸ், நான் வெள்ளாள கவுண்டர் எதிர்ப்பு மைனஸ், நான் வண்டியார் எதிர்ப்பு மைனஸ். அப்போ பாஜகவுக்கு ஒரு நல்ல உருவம் 50 சீட்டுக்கு மேல கொடுத்து இந்துத்துவாவை கையில எடுத்து போறது கரெக்டா இருக்கும். இந்துத்துவாவை எடுக்கிறாங்க, பாரதிய ஜனதாவுக்கு 50 சீட்டுக்கு மேல கொடுக்குறாங்களாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போ டிடிவி தினகரன் எடப்பாடி கூட ஒரு நல்ல ஒரு ரேப்போவை காட்டுறாரு வெளியே. ஸோ அது முக்குலத்தோர் மத்தியில் ஒரு எதிர்ப்பை குறைச்சிடுச்சா எப்படி நீங்க பாக்குறீங்க? முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடிக்கு எதிர்ப்பை சசிகலா இப்போ ரொம்ப ஹெவியா டர்ன் பண்றாங்க. சசிகலா போட்ட மாதிரி இன்னைக்கு லெவலில் தினகரனால் ஒரு கூட்டம் போட முடியாதுன்னு தான் நான் கருதுறேன். தினகரன்கிட்ட ஆட்கள் இருக்காங்க, அமைப்பு இருக்குது. ஆனால் சசிகலாவுக்கு உள்ள ஒரு சிம்பதி அந்த கூட்டம் கமிதியில் போட்டது மறவர் சமூக மக்கள்லாம் ரொம்ப அமைதியாக இருந்து ஒரு பச்சாதாபத்தோடு சசிகலா அம்மையார் நடந்த பேச்சை கேட்டதை நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அன்னைக்கு டிடிவியால் போட முடியுமான்னு சந்தேகம். பட் டிடிவி பலம் நிரூபித்தவர், அவருக்குன்னு
வரலாறு இருக்கு. சசிகலா அம்மையார் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். இல்லை, இப்போ ஓபிஎஸ் வந்து தென் தமிழக மக்களை புறக்கணிக்கிறாங்கன்ட்டு ஒரு இலைமறைகாயா பேசினாரு. சசிகலா வந்து ஓப்பனாகவே அவங்க வந்து எங்களுக்கு அநீதி நடக்குங்கிற விஷயத்த இது பண்ணிட்டாங்க. பட் டிடிவி தினகரன் அந்த பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அது மக்களோட மனநிலை வந்து எப்படி கன்வின்சிங்காக இருக்கா அப்படிங்கிற மாதிரி? இல்லை, ஓபிஎஸ் தென் தமிழக மக்கள்னு சொன்னதே கரெக்டு தான். அதில் அவர் வந்து தென் தமிழக மக்கள்னு சொல்றது 100க்கு 100 கரெக்டு தான். அவங்க முக்குலத்துறையும் தாண்டி தென் தமிழகத்தில் நாடார் ஒரு ஹோமோஜினியஸ் என்டிட்டி, அது மத பிரச்சனை இருக்கு, ஒரு பெரிய சமூகம். அந்த சமூகம் அடர்த்தியாக வாழக்கூடிய கன்னியாகுமரியில் நாம் தமிழர் சீமானை கீழே போயிட்டார். விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானை விட கீழே நான் பெனிஃபிட் காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பறையர், செங்குந்தர், முக்குவர், இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து எடப்பாடியை கைவிட்டதுனால கீழே போயிட்டார். தென் தூத்துக்குடியில் டெபாசிட் இழந்துட்டார், திருநெல்வேலியில் டெபாசிட் இழந்துட்டார். ஸோ நாடார் மெஜாரிட்டியாக நாடார் ஞான திரவியம் எம்பியாக இருந்த இடம். அது பிறகு இப்போ காங்கிரஸில் உள்ள ஒரு நாடார் ஒருத்தர் ராபர்ட் புரூஸ் எம்பியாக இருக்கிறாரு. கனிமொழி எம்பியாக இருக்கக்கூடிய இடம். கேடி கோசல், ராம் தனுஷ்கோடி ஆயத்தன், இவங்கெல்லாம் எம்பியாக இருந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விஜய் வசந்தகுமார். அப்போ இந்த நாடார்கள் பெரும்பாலும் எம்பியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துக்குள்ள 3 டெபாசிட் இழந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடம் தான் ஆர்டி ரவீந்திரன் துரைசாமி டீம் தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தோம். தேவர் அடித்ததெல்லாம் டான்னு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அடிச்சிட்டாரு, அதனால அவருக்கு பெரிய இமேஜ் வளையம் வரும்னு சொல்லும்போது நாடார்கள் ஓட்டு தேவர்களை அடிச்சிட்டாரு, அதனால நாடார்கள் போட்டுருவாங்கங்கிற ஒரு குறுங்கணக்கு, ஒரு நெகட்டிவ் கணக்கு ஒரு சிலர் போட்டாங்க. அப்போ நாடார்கள் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸாக இருக்காப்புல. எடப்பாடியோட அதிமுகவில் நாடார்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எடப்பாடி வந்து நாடார்களும் சேரும்னு சொல்லதில்ல. நாம களத்துக்குள்ளே புகுந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லி 3 இடத்துக்குள்ளேயும் டெபாசிட் இழக்க வச்சோம். 1 இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் கேப்டன் பிரபாகரன் சிம்பதியில் தேமுதிக ஏறி போச்சு. அவங்களும் கேப்டன் பிரபாகரன் சிம்பதி தான், எடப்பாடிக்கு ஓட்டு இல்லைங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து முக்குலத்தோர் ஓட்டு எதிராக போச்சுங்கிறத விஜய கரிசல்குளம் போன்ற பகுதிகளில் ராதிகாவுக்கே நம்பர் 1 ஓட்டு. ராதிகா அந்த களத்துக்குள்ள 3வது வந்தவங்களுக்கே நம்பர் 1 ஓட்டு மறவர் பூத்துகளில் இருக்குது. பிரபாகரன் சாத்தூரில் என் தம்பி ஒருத்தன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவன் தான், விஜயகாந்த் கசும்பதேசன் ஃபுல் டீட்டெயிலும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். இதை தாண்டி மறவர் வாக்குகள் பெரிய அளவு ஓபிஎஸ்க்கு விழுந்ததுனால தான் அதிமுக கேண்டிடேட்டு ராமநாதபுரத்தில் டெபாசிட் இழந்தார். இதில் ஒரு பார்வை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நான் மறவருங்கிற லெவலில் உள்ள இது நவாஸ் கனிக்கு தான் போச்சு, அதிமுகவுக்கு வரல. அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுரையில் அகமுடையார் கேண்டிடேட்டு டாக்டர் சரவணன் செல்வாக்கானவர் தான், நண்பர் தான், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், கொஞ்சம் பொது பணிகள் எல்லாம் ஆட்களை வச்சுட்டு பவர்ஃபுல்லாக நிற்கக்கூடியது தான். அவரை ஒரு இன்டெலெக்சுவல் இந்த இதே மட்டுமே கொண்ட சீனிவாசன், ப்ரொஃபஸர் சீனிவாசன், ஓரளவு அகமுடையாரெல்லாம் கூப்பிட்டு சில இதில் பண்ணாங்க கூட அவரோட ஃபேஸ் வந்து ஐடியாலஜிக்கலாக பிஜேபியை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவருங்கிற ஃபேஸ் உள்ளவர். அவர் 3வது தள்ளிட்டார். திண்டுக்கல்ல முபாரக் வந்து ரெட்டை இலையில் 2வது தான் வந்தார். இதில் தென் மாவட்டத்தில் அவர் கொஞ்சம் உருப்படியாக ஓட்டு விழுந்ததுன்னா சிவகங்கையில் கள்ளர் ஓட்டு விழுந்து. ஏன்னா செட்டியார் கேண்டிடேட்டு காங்கிரஸில் திமுக கூட்டணியில், யாதவர் கேண்டிடேட்டு என்டிஏல தேவநாதன் யாதவ், அகமுடையார் கேண்டிடேட்டு சீமான் கிட்ட. ஸோ சீமானுக்கும் அதிக ஓட்டு தென் மாவட்டத்தில் விழுந்தது. அகமுடையார் கன்சால்டேஷன் அங்கே கொஞ்சம் கொடுத்து அதிக ஓட்டு விழுந்து, கள்ளர் ஒன்லி கள்ளர் அந்த கேண்டிடேட்டுங்கிறனால அவருக்கு அங்கே விழுந்தது. ஸோ இந்த சிவகங்கை தாண்டி பார்த்தா தென் மாவட்டத்தில் அவருக்கு பெரிய பின்னடைவு தான். ஸோ தென் மாவட்ட பின்னடைவுங்கிறது வந்து நாடார்கள்ட்ட அவருக்கு இருக்குது, மீனவர்கள்ட்ட இருக்குது, வெள்ளாளர்கள்ட்ட இருக்குது, அகமுடையார்ட்ட இருக்குது, மறவர்கள்ட்ட இருக்குது. கொஞ்சம் சிவகங்கை கள்ளர்கள்ட்ட மட்டும்தான் அது இல்லாமல் இருக்குது. அது கூட ரொம்ப டீப்பாக பார்த்த சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செக்மெண்ட் வைஸ் பார்த்து எடப்பாடியை கொஞ்சம் காப்பாற்றி விட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையருக்கு ராஜ்யசபா கொடுப்பாரா என்னன்னு தெரியல சார், நீங்கள் முத்தரையர்களுக்காக பேசுங்க. கொஞ்சம் உங்களுக்கு வன்னியர் வெள்ளாள கொண்டரை தாண்டி ரெட்டலை எம்ஜிஆர்ன்னு கடந்த காலத்துக்காக போட்டது முத்தரையர்கள் தான். முத்தரையர்களுக்கு ஒரு என்ன செய்ய போறாருன்னு தெரியல. இப்போ முத்தரையர்களில் கே செல்வகுமாரை திமுக தட்டி தூக்கிட்டாங்க. நல்ல ஒரு செல்வகுமாருக்கு டிக்கெட் கொடுக்கறது திமுகவுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். அதே மாதிரி வன்னியர் ஓட்டை உடைக்கிறதுக்கு குருவுக்கு மகளுக்கு டிக்கெட் கொடுக்குறதும் ஒரு லாபத்தை கொடுக்கலான்னு நான் கருதுறேன். செல்வகுமார் நிரூபிச்சவர், குரு மகளுக்கு இமேஜ் தான் இருக்குது. தென் மாவட்ட இந்த இதுக்குள்ள நீங்க பார்க்கும்போது எல்லா ஜாதியுமே அவரை கைவிட்டதாக தான் தெரியுது.
தேவருக்கு எதிராக நாடார் தேவேந்திரர்கள் ஓட்டு போடுவாங்கிறது இல்ல. முக்குளத்தோர் மட்டும் இல்ல, என்டையர் சவுத்தே வந்து எடப்பாடிக்கு எதிர் மனநிலையில தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதைத்தான் ஓபிஎஸ் சொல்றது நியாயமான பொதுவான பார்வையா தான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி இளமறை காயெல்லாம் இல்ல, வெளிப்படையாட்டு எந்த காஸ்டும் இல்ல. பார்த்தா கொஞ்சம் முத்திரையர்கள் போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் சிவகங்கையில கள்ளர் கேண்டிடேட்டை போட்டு 20 விழுக்காடு எடுத்ததுனால கள்ளர்னு கொடுத்தா கூட டீப்பா பார்த்தா முத்திரையர் ரெட்டையில இதுல தான் போட்டிருப்பாப்புல. இன்னும் எத்தனை நாள் தான் முத்திரையர்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா உயிரோடு இருக்காங்கன்னு எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் போட போறாங்களோன்னு தெரியல. அப்கோர்ஸ் அவருக்கு ஒரு ராஜ்சபா கொடுத்து சமூக நீதிக்கு சார்பாக அவங்களுக்கு முத்திரையர் கொடுத்தாங்கன்னா போடுறதுல தப்பு இல்லை. நான் முத்திரையர் எடப்பாடி போடக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ராஜ்சபா கொடுத்து முத்திரையர்களை அவர் அரவணைச்சாருன்னா போடுறதுல தப்பு இல்லைங்கிற கருத்தையை நான் சொல்லுவேன். ஏன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நம்ம போராடும் போது சி.வி. சண்முகம், எடப்பாடி போன்றவங்களெல்லாம் ஓங்கி முகம் காட்டி அடிச்சாதான் நம்ம எந்த சமூகத்துக்கு நிற்கிறோமோ தாழக்கிடப்பாரை தற்காப்பதை தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில வந்த நாம இந்த இவங்களுக்கு உருட்டல் மிரட்டல் எல்லாம் தட்டி தூக்கி போட்டாதான் அந்த நியாயம் கிடைக்கும். படத்தில் நியாயமாட்டும் பேசணும். முத்திரையர் ரெட்டலைக்கு போடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அளவுக்கு தான் எடப்பாடி கட்சி நடத்துறாரு. ஒரு ராஜ்சபா கொடுத்தா அவங்க அதை பரிசீலிக்கிறதுலையும் தப்பு இல்லை. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.